ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு சிம்பிள் மெத்தட் மொபைல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரிவர்ஸ் சார்ஜிங் மொபைல். ஆல்ரெடி ஒரு நான் வீடியோ போட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ரிவர்ஸ் சார்ஜிங் மொபைல் அப்படின்னா என்னன்னா, ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு வந்து ஓடிஜி கேபிள் மூலம் சார்ஜ் ஏற்றிக்கிறது. அதுக்கு நம்ம கரண்ட்டு அந்த இது அடாப்டர் தேவை கிடையாது. அதாவது நம்ம குறைஞ்சிச்சு நம்மகிட்ட பவர் பேங்க் இல்லைனா ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு வந்து ஓடிஜி கேபிள் மூலியமாக வந்து நம்ம வந்து சார்ஜிங் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் மொபைல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ரிவர்ஸ் சார்ஜிங் மொபைல் அவைலபிளாக உள்ள வந்து மொபைல் என்னென்ன, அதாவது ரிவர்ஸ் சார்ஜிங் சிஸ்டம் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது என்னென்ன மொபைலில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு 4 மொபைலில் இருக்குது. அது என்ன மொபைல் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா realme 5i. இந்த மொபைலோட ரேட்டை பார்த்தோம்னா 11,000. இது வந்து 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்டது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தோன்னா அசூஸ் ஜென்ஃபோன் மேக்ஸ் அந்த மொபைலில் வந்து இந்த சிஸ்டம் வந்து இருக்குது. இந்த மொபைலோட ரேட்டு என்னென்னு பார்த்தோம்னா இதுவும் ஒரு 11,000 தான். இது வந்து 2GB RAM 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட மொபைல் இது. அடுத்தது என்ன இந்த சிஸ்டம் இருக்குன்னு பார்த்தோம்னா இன்ஃபோகஸ் டர்போ 5ஓட வந்து விலை என்னென்னு பார்த்தோம்னா 12,500. இது வந்து 4GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்டது. அடுத்து இன்ஃபோகஸ் டர்போ 5 ப்ளஸோட ரேட்டு என்னென்னு பார்த்தோம்னா 9,500. இது வந்து பார்த்தோம்னா 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்டது. மொத்தம் இந்த 4 இது வந்து அவைலபிளாக இருக்குது ரிவர்ஸ் சார்ஜிங் மொபைலை சிஸ்டத்தில். நீங்கள் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் மொபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஒன்று, அதாவது அந்த 4ல் ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கிடுங்க. 4மே வந்து பெட்டர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். பிடிக்காட்டி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.